ஒரு செல்போன் அவர்கிட்ட இருந்ததா இருக்கு, பட் அதை அனாலிசிஸ்ல பண்ண வேண்டி இருக்கும். அது ஒரு 2-3 நாள் ஆகும். அப்பதான் நம்ம உறுதியா அந்த செல்போன் பத்தி சொல்ல முடியும். ஏன்னா குற்றவாளி கைது செய்யப்பட வச்சு பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் அந்த தயக்கம்? ஏன் சொல்றதுல என்ன தயக்கம்? இப்ப நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, இப்ப நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒருவேளை நாங்க விசாரணை பண்ணும்போது லீகல் ப்ராசஸ் தான் பண்ணணும். நம்ம தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டோம்ல, ஒருத்தர் செக்யூர் பண்ணிட்டோம். இல்லாம ஒன்னும் அபிஷியலா சொல்லாம இல்லை. இப்ப நானே ஜோனல் ஐஜி, ஒரு ஐஜி, இப்ப டிஐஜி, எஸ்பி வச்சு உங்களுக்கு அபிஷியலா சொல்லிட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன அவர் கண்டிப்பா அந்த எல்லா ப்ராசஸ் அவர் சொன்னது, தம்பி சொன்னது கரெக்ட். அதுக்காக தான் சொல்றேன், எல்லா ப்ராசஸ் நாங்க செய்வோம். இன்னைக்கு 4 மணி நேரத்துல எல்லா ப்ராசஸ் நீங்களும் சொல்லுங்க, பண்ண முடியுமாங்க? கண்டிப்பா நிச்சயமா செய்வோம். உங்களுக்கு தெரியும், எந்த ப்ராசஸ் நாங்க பண்ணாம இருக்க மாட்டோம். எல்லா ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு செல்போன் அவர்கிட்ட இருந்ததா இருக்கு, பட் அதை அனாலிசிஸ்ல பண்ண வேண்டி இருக்கு. அதை அனாலிசிஸ் பண்ணணும். அது ஒரு 2-3 நாள் ஆகும். அப்பதான் நம்ம உறுதியா அந்த செல்போன் பத்தி சொல்ல முடியும். ஏன்னா உங்ககிட்ட ஒரு தகவல் ஆமாமா, கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. உங்களுக்கு டெஃபினெட்லி தகவல் வரும். கண்டிப்பா நாங்க போலீஸ் கஸ்டடி, இது விசாரணை, இன்டரோகேஷன் பொறுத்து கண்டிப்பா தேவைப்பட்ட ஃபேக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் கேதர் பண்ண வேண்டி இருக்குது. குற்றவாளி இன்னும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறார், கஸ்டோடியல் இன்டரோகேஷன் பண்ண வேண்டி இருக்கு ஃபீல் பண்ணோம்னா, விசாரணை அதிகாரி மற்ற சூப்பர்வைசரி ஆஃபீஸர் ஃபீல் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி கஸ்டடி எடுப்பாங்க.